எலிலைஸ் யூடியூப் சேனல் நேயர்கள் பார்க்குறவங்க நண்பர்கள் எல்லாருக்குமே என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். நிறைய பேர் பார்த்து எனக்கு நல்லா என்கரேஜ் பண்ணுறீங்க. அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு இந்த வீடியோ வந்து சேலம் மாவட்டத்தினோட ஒரு அடையாளமாக, சேலம் வந்து ஒரு புண்ணிய பூமி, ஆன்மீக ஸ்தலம். அதில் ஒரு சிறந்த சக்தி வாய்ந்த கோயிலாக நம்மளால் சித்தர் கோயில், அமாவாசை கோயில் என்று அழைக்கப்படக்கூடிய சேலம் டு எலம்பிள்ள போகிற வழியில், கந்தம்பட்டி பைபாஸ், கந்தம்பட்டி பைபாஸ்ல இருந்து எலம்பிள்ள போகிற வழியில் இந்த சித்தர் கோயில் இருக்கு, அமைஞ்சிருக்கு. அந்த சித்தர் கோயில்ல தான் இன்னைக்கு நான் இங்க சித்தேஸ்வர சுவாமியை தரிசிச்சுட்டு உங்க முன்னாடி நிற்கிறேன். இது சமீபத்தில் தான் இந்த சித்தர் கோயிலுக்கு, ஸ்ரீ சித்தேஸ்வர சுவாமி மூலவராக இருக்கக்கூடிய சித்தர் கோயிலுக்கு சமீபத்தில் தான் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் மிக பிரம்மாண்டமான குடமுழுக்கு 15/9/2024 அன்னைக்கு நடைபெற்றது. இதுல என்னன்னா, இந்த கும்பாபிஷேகம் குடமுழுக்கு வந்து முழுக்க முழுக்க தமிழ் மந்திரங்கள், தமிழ் முறைப்படி தமிழை போற்றும் விதமாக இந்த குடமுழுக்கு அமைஞ்சது. வெகு வெகு சிறப்பு. புலவர் பா ராமன் அம்மாப்பேட்டை சேர்ந்தவர், அவரும் அந்த கும்பாபிஷேகத்துல வந்து சொற்பொழிவு ஆற்றிருக்கிறாரு. ஸோ மிக சிறந்த ஒரு ஊரே திரண்டு நடத்தி அற்புதமாக குடமுழுக்கு இப்போ மண்டல பூஜை போயிட்டு இருக்கு. இப்போ இந்த கியூ பாருங்க, இன்னைக்கு மகாலய அமாவாசை. இந்த கோயிலு பேரு அமாவாசை கோயில். பாருங்க, ஆண் பெண்கள் வந்து நல்லா ஒழுங்கா வரிசையில, மிக நீண்ட வரிசையில நின்று வந்து மூலவர் ஸ்ரீ சித்தேஸ்வர சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் தரிசிச்சுட்டு இந்த வழியாக வெளியே வராங்க. அருமையா இருக்கு. இந்த சித்தேஸ்வர சாமி அமாவாசை கோயில்ல வந்து தொடர்ந்து அமாவாசை வந்து வழிபடுறவங்களுக்கு முன்னோர்கள் ஆசை கிடைக்கும். அனைத்து துன்பங்களும் கஷ்டங்களும் விலகி அவர்கள் வாழ்வு வந்து வளம் பெறும் என்பது சேலம் மாவட்ட மக்களுடைய நம்பிக்கை. அந்த வகையில் எனக்கு மகாலய சித்தேஸ்வர சுவாமி தரிசனம் கிடைத்தது அவருடைய அருளால தான். அந்த கோயில் சித்தேஸ்வர சுவாமியை தரிசி, இது வந்து ஒரு பழமையான சக்தி வாய்ந்த கோயில், பல 100 ஆண்டுகள் பழமையான கோயில், நல்ல இயற்கை சூழல் அமைஞ்ச கோயில், ரொம்ப வந்து மனதிற்கு அமைதியும் ஆனந்தத்தையும் ஆன்மீகத்தையும் நல்ல ஒரு ஆன்மீக உணர்வையும் தரக்கூடிய கோயில். இப்ப இது கருத்து சித்தேஸ்வர சாமி கருத்து நம்ம பார்க்க வேண்டியது இங்க இருக்கிற காளியம்மனை, அதை பார்க்கலாம். இப்ப சித்தேஸ்வர சுவாமியை நம்ம வந்து சித்தர் கோயில் சித்தேஸ்வர சுவாமியை தரிசிச்சுட்டு அடுத்து பக்கத்திலேயே இருக்கக்கூடிய காளியம்மன் கோயிலுக்கு வந்திருக்கிறோம். சித்தேஸ்வர சாமி கோயில் பக்கத்துல ஏன் காளியம்மன் கோயில் அப்படிங்கிற கேள்வி வந்து எல்லாருக்கும் வரலாம். அங்க பாருங்க, போட்டோ தூரத்துல தெரியுது. ஸ்ரீ பச்சமுத்து சாமிகள் இப்பகுதியை சேர்ந்த ஒரு பக்தர் பச்சமுத்து சாமிங்களவர் வந்து சித்தருக்கு ஒரு தாய் வேணும், ஒரு அன்னை வேணுங்கிறதுக்காக தாய் சாமியா இந்த காளியம்மனை வந்து அவர் வந்து பிரதிஷ்டை பண்றாரு. தாய் சாமியா அவர் வந்து ஆரம்பத்தில் இந்த காளியம்மன் வந்து அங்க பின்னாடி இருக்க தென்னை மரத்துல தான் வச்சு வழிபட்டு வந்தாங்க. கடந்த 27 ஆண்டுகளாக இதுக்கு தனியாக ஆலயம் கட்டி, அது இப்போ கும்பாபிஷேகம் முடிஞ்சோன்னு பாருங்களேன், கியூ நின்று மேல எல்லாம் நல்ல பெரிய மண்டபம், பிரகார மண்டபம்லாம் நல்லா பெருசா கட்டி, நல்லா அந்த காளியம்மனோட படம் மேல எங்க சித்திரம் வந்து ஓவியமா தீட்டி நல்லா அற்புதமா இந்த கோயிலை வடிவமைச்சிருக்காங்க. இந்த ஓவியம்லாம் இதுதான். அடுத்து வந்து நம்ம சித்தேஸ்வர சுவாமியை தரிசித்ததுக்கு அப்புறம் நம்ம தரிசிக்க வேண்டியது தாய் சாமியா, சித்தருக்கு தாய் சாமியா இருந்து அருள் பாலிக்கிற அருள்மிகு காளியம்மனை. காளியம்மன் நல்ல ஒரு சாந்த ஸ்வரூபமா இருக்கு. ஒரு நம்ம அன்னை பராசக்தியோட நவராத்திரி தொடங்குற இந்த நாள்ல அன்னை பராசக்தியோட தரிசனம் கிடைச்சது ரொம்ப மனச்சு. அவர் எல்லாருக்கும், இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் பராசக்தியின் அருள் நல்லா எல்லை இல்லாமல் கிடைக்கட்டும். பாருங்க, ஒரு தென்னை மரம், ஓங்கி உயர்ந்த தென்னை மரம் ஒன்று தெரியுது பார்த்தீங்களா? மூலவர் சித்தர் கோயிலுக்கு பக்கத்தில் இந்த தென்னை மரத்தில் தான் காளியம்மன் ஆரம்ப காலங்களில் இருந்திருக்கு. பச்சமுத்து சுவாமிகள் அவர் தான் அமைச்சு வழிபாட்டா துவக்கியிருக்காரு. இன்னைக்கு வந்து கும்பாபிஷேகம் காளியம்மன் நடந்த இந்த யாகசாலையெல்லாம் பார்க்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. யாகசாலை, யாக குண்டகங்கள்லாம் இப்போ பாருங்க, கோயிலோட வெளிப்புற தோற்றம். காளியம்மன் கோயில் சுதை சிற்பங்கள், நல்ல வர்ணங்கள்லாம் தீட்டி தத்ரூபமா சுதை ஸ்தபதிகள் நல்லா பண்ணியிருக்காங்க. சித்தர் கோயில் அமாவாசை கோயிலுடைய இன்னொரு விசேஷம், இங்க விளையாடுற வானரங்களுடைய தொந்தரவுன்னு சொல்றதா அன்புன்னு சொல்றதா என்னதுல, இங்க வானரங்கள் நிறைஞ்சிருக்கும். குழந்தைகள் அதை பார்த்து மகிழ்வார்கள். வானரங்களோட குறும்புத்தனங்களை மக்கள் வந்து ரசிப்பாங்க. ஸோ சித்தர் கோயில் பகுதியில் இருக்கக்கூடிய வானரங்களும் ஒரு தனி அழகு. அடுத்தது வந்து இந்த அமாவாசை கோயிலில் முன்னோர் வழிபாடு, முன்னோர் தர்ப்பணம், அவங்களுக்கு எள்ளு தண்ணி விடுவது, இது ரொம்ப இங்கே இந்த இடத்துல செய்கிறது ரொம்ப விசேஷமானது, ரொம்ப சிறப்பானதுனால எல்லோரும் இங்கே வந்து தங்களுடைய முன்னோர் வழிபாட்டுக்காக இந்த அமாவாசை தினம்லாம் ஆயிரக்கணக்கான பேர் கூடுறாங்க. இன்றைக்கி இந்த வீடியோ படமாக்கப்பட்ட நாள் வந்து மகாலய அமாவாசைக்கிறதுனால அந்த பக்கத்திலேயே சித்தர் கோயில் மூலஸ்தானத்துக்கு பின்னாடியே ஒரு இடம் அதுக்குன்னு ஒதுக்கி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அந்த தர்ப்பணம் எள்ளு விடுறதுக்கு தேவையான பூஜை பொருட்கள் எல்லாம், பூ, தேங்காய், பழம், எள்ளு, தண்ணி இதெல்லாம் வைக்கிற கடைகள் இருபுறமும் இருக்குது. அதே போல் அங்கேயும் ஒரு மூலிகை கிணறு இருக்குது.
அதனால் எல்லோரும் நல்லா குளிச்சுட்டு அப்படியே அந்த அவங்களுடைய வழக்கப்படி அந்த குல வழக்கப்படி எப்படி அவங்களோட மூதாதையர்களுக்கு முன்னோர்களுக்கு அங்கே அந்த ஐயருங்கெல்லாம் இருக்காங்க, மந்திரங்கள் சொல்லி அந்த தர்ப்பணம் விடுறதுக்கெலாம் அங்கே உட்காந்துருக்காங்க. அவங்க சின்ன சின்ன குழுவாக எல்லாருமே உட்காந்து இந்த மன நிறைவாக இந்த அமாவாசை தினத்தில் வந்து முன்னோர் வழிபாடு வந்து அவங்களுக்கு அந்த எள்ளு தண்ணியெல்லாம் விட்டு தேங்காய் பழம் உடைச்சி நல்லபடியாக பண்ணுறாங்க. ஸோ முன்னோர் வழிபாடுங்கிறது ரொம்ப முக்கியம். என்றோ ஒரு முப்பாட்டன், அதனால் இன்று நாம் என்று சொல்வார்கள். சித்தர் கோயிலுடைய ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சி வந்து இந்த மூலிகை குளியல் தான். சித்தர் கோயிலுக்கு வரவங்களுடைய அந்த சித்தர் கோயில் மூலிகை குளியல் தான் புத்துணர்ச்சி தரும் ஒரு மூலிகை குளியல். அதான் ஒரு முக்கியமாக இங்கே பேசப்படுது. அதுக்காக தான் நிறைய பேர் வராங்க. அங்கே தான் இருக்கோம். குளிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பாருங்கள், பக்கெட்லாம் வந்து வாடகைக்கு கொடுப்பாங்க. நம்ம வேணுங்கிற பக்கெட் வாங்கிக்கலாம். அங்கே ஒரு கடையில் ஷாம்பு, சோப்பு, சீக்காய் எல்லாமே சேல்ஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி சித்தரை தரிசிக்கிறதுக்கு முன்னாடி, ஸ்ரீ சித்தேஸ்வர சாமியை தரிசிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மூலிகை கிணத்துல வந்து குளிச்சுட்டு போய் தரிசிக்கிறது தான் மக்களோட வழக்கம். இப்போ இந்த மூலிகை குளியலை பற்றி விரிவாக பார்க்கலாம். அதாவது இந்த சித்தர் கோயில்ல நிறைய கிணறுகள் இருக்கு, ஊத்து கிணறுகள். அதை வந்து கிணறுன்னு சொல்ல முடியாது, ஊத்து கிணறு. தண்ணி ஊறுறது கிடையாது. மலையிலிருந்து வரக்கூடிய தண்ணி வந்து இங்க சுனைகளாக இருக்கக்கூடியது. இந்த கோயிலும் இந்த கிணறுகளும் வந்து கஞ்சமலை அடிவாரத்துல அமைஞ்சிருக்கிறதுனால இது கஞ்சமலை வந்து இரும்பு கிடைக்கிறது நமக்கு தெரியும். அதனால இந்த தண்ணீர்ல இரும்பு மற்றும் கனிம வளங்கள் கலந்து இருக்குது. அதே போல் மழை நீரும் வந்து மலையில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் கொண்ட மூலிகைகளுடைய வேர்களை வந்து தழுவியபடி நினைத்தபடி இந்த கிணத்துல வந்து விழுறதுனால இந்த ஊத்து கிணற்று தண்ணீரில் வந்து நல்ல கனிம சத்துக்களும் இரும்பு சத்துக்களும் மருத்துவ குணம் கொண்ட நல்ல ஒரு மூலிகையினுடைய மருத்துவ குணங்களும் இந்த தண்ணியில் கலந்துருக்கிறது ரொம்ப விசேஷமானது. இப்போ வந்து சித்த மருத்துவர்கள் இருக்காங்க இல்லைங்களா, சித்த வைத்தியத்தில் வந்து குணப்படுத்துறவங்க. அதாவது இந்த உடலை வந்து ஒரு ஆலயம் போல பேணி காத்து மூலிகைகள், இந்த சித்தர்கள் காட்டிய வழியில வந்து மருந்துகள், சூரணம், பஸ்பம் இதெல்லாம் தயாரித்து கொடுத்து மருத்துவம் செய்யக்கூடிய நாள்பட்ட வியாதியெல்லாம் குணப்படுது. சித்த மருத்துவர்கள் என்ன பண்ணுவாங்க, தங்களோட சிகிச்சை பெறுவர்களை வந்து இந்த மூலிகை குளியல் போட வைப்பாங்க. அவங்க வர சிகிச்சைக்கு இந்த மூலிகை குளியல் வந்து கூடுதல் பலன்ஸ் இருக்கும். அதனால இவங்கெல்லாம் ஒரு குழுவா அமைச்சுக்கிட்டு, ஒரு சித்தர், ஒரு டாக்டர், அவர் சித்த மருத்துவர் தன்னோட சிகிச்சை பெற 10-20 பேரை ஒரு குழுவா அமைச்சுக்கிட்டு அவர் இங்க இந்த சித்தர் கோயில் கூட்டு வந்து இந்த ஊத்து கிணறு இதுல வந்து மூலிகை குளியல் போட வைப்பாரு. அப்ப வந்து பஞ்சகல்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு களிம்பை வந்து அவங்க வந்து உடம்புல பூசிட்டு குளிப்பாங்க. அது பஞ்சகல்பம்ன்றது அந்த சித்த மருத்துவர்கள் தயாரிக்கக்கூடிய ஒரு களிம்பு. அது என்ன அப்படின்னாக்கா, கஸ்தூரி மஞ்சள், வெள்ளை மிளகு, வேம்பரிசி, கடுக்காய், நெல்லிக்காய், கொப்பரை தேங்காய், கசகசா, பாதாம் பருப்பு இதையெல்லாம் நல்லா அரைச்சு பசும்பால்ல கலந்து ஒரு களிம்பு போல தயாரிக்கிறது. இதுதான் பஞ்சகல்பம். இந்த பஞ்சகல்பத்தை உடம்புல நல்லா உடம்பு பூரா பூசிக்கிட்டு நல்லா ஊற வச்சு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் இந்த மூலிகை கிணத்துல வந்து குளிக்க வைப்பாங்க. அப்படி அந்த பஞ்சகல்பத்தை தடவிக்கிட்டு நல்லா கொஞ்ச நேரம் உடம்புல அதை நல்லா ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அந்த குளிச்சாங்க அப்படின்னாக்கா சரும நோய்கள் எதா இருந்தாலும் குணமாயிடும். உடம்புல உச்சி முதல் உள்ளங்கால் வரை இருக்கக்கூடிய எல்லா டிசீஸும் நல்லா கம்ப்ளீட்டா பியூர் ஆகுறது சித்த மருத்துவத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அற்புதமான இது. அதே போல உடலுடைய சூடு, உஷ்ணம் தணிந்து உடம்பு வந்து குளிர்ச்சி அடையும். ஸோ சித்த மருத்துவர்கள் அணுகி பஞ்சகல்ப குளியலை கூட நீங்க செஞ்சுக்கிட்டு நீங்க வந்து மூலிகை குளியல் வெறுமனே குளிக்கிறத விட பஞ்சகல்ப குளியல் குளிச்சிங்கன்னா உங்க உடம்புல ஏதாவது வியாதிகள், நோய்கள் இருந்தா குணமாகும், உடல் வந்து குளிர்ச்சி அடையும். ஸோ இந்த பஞ்சகல்ப குளியலும் இங்க ரொம்ப சிறப்பானது. பாருங்க, இவங்கெல்லாம் எல்லாருமே இங்க ஆபத்து எதுவும் கிடையாது. எல்லா சுற்றிலும் எல்லாம் கண்காணிப்பு போட்டிருக்காங்க. மூலிகை குளியல் இங்க சுத்தி 2-3 மூலிகை கிணறு இருக்குது. எல்லாத்துலயும் வந்து எல்லாமே ஆண் பெண் பக்தர்கள்லாம் வந்து அருமையா நீராடிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து மகாலய அமாவாசை அப்படிங்கிறதுனால இன்னைக்கு கூட்டம் வந்து அதிகமா இருக்கு. ஸோ புத்துணர்வு தரும் மூலிகை குளியல், சித்தர் கோயில் மூலிகை குளியலை வந்து வாழ்க்கையில் ஒரு தடவையா வந்து அனுபவிச்சு பாருங்க. நான் அம்மாப்பேட்டையிலேருந்து நான் சைக்கிள்ல எல்லாம் வந்து மணிக்கணக்காக காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் நான் இங்கே மூலிகை குளியல் போட்ட காலங்கள்லாம் இப்போ எனக்கு ஞாபகம் வருது, மறக்க முடியல. பாருங்க, பிளாஸ்டிக் கோயிலில் தான் அதிக பிளாஸ்டிக் கேரி பேக் புழக்கமே. கோயிலில் தான் எலுமிச்சம்பழம் வாங்கினா கேரி பேக்கு, எது வாங்கினாலும் கேரி பேக்கை போட்டு கொடுத்தாங்க. முக்கியமாக கோயிலுக்கு வர பக்தர்கள் இந்த மாதிரி துணிப்பை ஒன்று கொண்டு வந்து பிளாஸ்டிக்கை தவிர்த்து துணிப்பையில பிரசாதம் போடலாம். வைங்க, அந்த மாதிரி பிரசாதங்கள் எல்லாம் வாங்குறதுக்கு துணிப்பையை பயன்படுத்துங்க. அப்போதான் இயற்கை நம்மளை வாழ்த்தும், இறைவனும் வாழ்த்துவார். பாருங்க, இதெல்லாம் டவுன்ல நீங்க எந்த பிரபலமான பிராண்டு கடையில போனாலும் இந்த மாதிரி ஒரு இரட்டையான சுவையில கிடைக்காது. கிராமத்து சுவையே தனிதான். அவங்க அன்போட பண்போட நம்ம கலந்து செஞ்சு கொடுக்குறாங்க. இந்த கிராமத்து முறுக்குடைய ருசி வந்து அலாதியானது.
ஃப்ரெஷ்ஷாக இங்கேயே விறகடுப்புல இரும்பு சட்டியில செய்யும்போது அதோட ருசி வந்து கிராமத்து ருசி கிடைக்குது. சித்தர் கோயில் வரவங்க முதல்ல வந்து ஸ்ரீ சித்தேஸ்வர சுவாமி அவரை தரிசிக்கணும். சித்தேஸ்வர சுவாமி தான் காலங்கிநாதர் தான் சித்தேஸ்வர சுவாமியா மாறுறாரு. அவருடைய முதல் குரு திருமூலர். அவருடைய இரண்டாவது குரு வந்து இங்க மலையில பக்கத்துல குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான்னு சொல்ற மாதிரி அந்த சித்தர் கோயில் பக்கம் இருக்கிற இந்த சின்ன பக்கத்துல சித்தருடைய சன்னதிக்கு பக்கத்திலே இருக்க சிறு குன்று இருக்கக்கூடிய ஞான சத்குரு பாலமுருகன் தான் அவருடைய இரண்டாவது குரு. இந்த ஸ்கந்த குரு கவசம் பாடல்ல இந்த மாதிரி நீங்க கஞ்சமலை காலங்கி சித்தர் பத்தி ஒரு வரி வரும், அதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் அவர் தான் அவருடைய இரண்டாவது குருன்னு. ரெண்டாவது இங்க இளம் பிள்ளையாக பாலகனாக சித்தர் காலங்கி சித்தர் சித்தேஸ்வரனா இருக்கிறதுனால முருகரும் இங்க வள்ளி தெய்வானையோட கிடையாது, அவரும் பாலமுருகனா அவருடைய வயதுக்கு தகுந்த மாதிரி இவரும் குழந்தையா வந்து பாலமுருகனா இங்க இருந்து அருள் புரிகிறாரு. இந்த கிருத்திகை சஷ்டி இந்த மாதிரி முருகனுக்கு உகந்த பங்குனி உத்திரம் போன்ற விசேஷங்கள் எல்லாம் சிறப்பாக கொண்டாடப்படுது. இது சின்ன குன்றின் மேல இருக்கிறதுனால அங்க சித்தரை தரிசிச்சுட்டு காளியம்மனை தரிசிச்சுட்டு அடுத்து மூன்றாவதாக முருகரை ஞான சத்குரு பாலதண்டனை தரிசிப்பது வழக்கம், ஐதீகம். நல்ல காத்தோட்டமா மலை உச்சியில நல்ல இயற்கை காட்சிகள் எல்லாம் கொஞ்ச நேரம் பார்த்து ரசிக்கலாம். ரொம்ப அற்புதமான ஆன்மீக இந்த குன்றில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான முருகன் கோயில் இது. அருகே உள்ள புகழ்பெற்ற அமாவாசை கோயில் சித்தர் கோயிலுக்குள்ள இப்ப நம்ம இருக்கோம். இந்த கோயில்ல வந்து மூலிகை கிணத்துல குளிச்சதுக்கு அப்புறமா இந்த வேண்டுதல் நேர்த்தி கடன் இந்த சரும நோய் உள்ளவங்க அவங்க எல்லாம் செய்ய வேண்டியது பாருங்க. இந்த மாதிரி உப்பு மிளகு பாக்கெட் வந்து கோயில் உள்ளாரே விற்கிறாங்க. இந்த மாதிரி உப்பு மிளகை வாங்கி கையில போட்டு நம்ம தலைய சுத்தி இந்த மூலிகை கிணற்றுல இப்படி போட்டோம் அப்படின்னாக்கா அந்த சரும நோய்களும் வேற எந்த பிரச்சனை இருந்தாலும் நீங்கிறது இந்த கோயிலோட தனி சிறப்பு, பக்தர்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. பாருங்க இந்த மாதிரி மூலிகை குளிச்சுட்டு வந்தோடனே இந்த உப்பு மிளகா சுத்தி போடணும். சுத்தி போட்டோம் அப்படின்னாக்கா சுத்தி இந்த மூலிகை கிணத்துல போட்டோம் அப்படின்னாக்கா அவங்களுக்கு உடற்பயிற்சி தீரும். இங்க வர பக்தர்களுக்கு ஒரு முக்கியமா இந்த வீடியோ சொல்றதுன்னா எல்லாருமே கவரை வந்து கரெக்டா குப்பை தொட்டியில போட்டு கோயில் இந்து சமய அறநிலையத்தில் இந்த மாதிரி எல்லாம் வீசி எரியாம கரெக்டா குப்பை தொட்டியில போட்டா கோயிலை பராமரிக்கிற அவங்களுக்கு நமக்கு வந்து கும்பாபிஷேகம் முடிஞ்சு பராமரிக்கிறதுக்கு உதவியா இருக்கும். இதுதான் அந்த கிணறு, கோயிலுக்குள்ளார இருக்கக்கூடிய உப்பு கிணறு. இந்த கிணத்துலதான் அந்த உப்பு மிளகெல்லாம் போட்டா சரும நோய்கள்லாம் குணமாகும். இந்த மரு இதெல்லாம் வந்து உளுந்துரும். இப்ப பாருங்க, இன்னைக்கு மகாலய அமாவாசை, ஏராளமான பக்தர்கள் வரிசையில் நின்று சித்தேஸ்வர சாமியை வழிபட்டு வர இந்த நேரத்துல பல வேலைகளுக்கு நடுவுல இந்த 2000 ஆண்டுகள் பழமையான சேலம் மாவட்டத்தின் ஆன்மீக பூமியின் ஒரு அடையாளமான சித்தர் கோயில் அமாவாசை கோயிலுடைய தலைமை குருக்கள் சோமஸ்கந்தர் அவர் இப்ப சந்திக்க வாய்ப்பு கிடைச்சது. சோமஸ்கந்தர்னா உங்களுக்கே தெரியும், சிவன் பார்வதி முருகர் மூன்று இணைந்த ஒரு அம்சம் தான் சோமஸ்கந்தர். அதை தன்னுடைய பேரா வச்சிருக்காரு. சாமி வணக்கம். வணக்கம். சித்தர் கோயில் கும்பாபிஷேகத்தன்னைக்கு வர முடியல, சரிங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் தரிசனம் பண்ணோம். இந்த கோயிலோட தல வரலாறு சிறப்புகள் பத்தி எங்க எலி லைலட்ஸ் சேனல்ல கொஞ்சம் சொல்லுங்க சாமி. கண்டிப்பா சொல்றேன். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு முதல்ல என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன், நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப நம்ம இருக்கிறது பாத்தீங்கன்னா கஞ்சமலை. முதல்ல நம்ம ஒரு கோயிலுக்கு போறோம் அப்படின்னா முன்ன அந்த கோயிலினுடைய ஊர், அந்த ஊரினுடைய சிறப்பு, ஸ்தலம், அடுத்த மூர்த்தி, தீர்த்தம், இது மூணையும் சொல்லுவாங்க. ஸ்தலம் அப்படின்னா அந்த இடத்துக்குள்ள ஒரு மதிப்பு, அடுத்தபடியா பாத்தீங்கன்னா மூர்த்தி, உள்ள இருக்கக்கூடிய இறைவன், அடுத்தது பாத்தீங்கன்னா தீர்த்தம். இது மூணு தான் ஒவ்வொரு ஊருக்கும் வந்து நம்ம சிறப்பா சொல்றோம். அப்ப முதல்ல நம்ம இந்த கஞ்சமலை அப்படிங்கிறது நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த ஊர் பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டத்துல இருந்து இளம்பிள்ளை வர வழியில ஒரு 16 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய கஞ்சமலை அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் இந்த இடம். இங்க பாத்தீங்கன்னா சித்தர் கோயில்னு ஊர் பேரு. இங்க பாத்தீங்கன்னா கஞ்சமலை அப்படிங்கிறது வந்து சித்தர்களுக்காக உருவாக்கப்பட்ட மலை. என்னன்னு பாத்தீங்கன்னா 18 சித்தர்களும் இந்த தென்னாட்டை நோக்கி வருவாங்க. அப்ப அவங்க வரும்போது பாத்தீங்கன்னா அவங்க மூலிகை தேடி தான் வராங்க. எதற்காக வராங்கன்னா மூலிகை தேடி வரும்போது அப்ப அவங்களுக்கு தேவையான எந்த ஒரு மூலிகையும் இங்க இருக்காது, வானம் பார்த்த பூமியா இருக்கும். அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா 18 சித்தர்களும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அப்ப உருவாக்கக்கூடிய கடவுள் வந்து பிரம்மாட்டி இதுக்கு ஒரு தீர்வை காணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 18 சித்தர்களும் வந்து பிரம்மாவை நினைச்சு தவறுக்கிறாங்க. பிரம்மா உடனே சித்தர்களுக்கு காட்சி தரார். என்ன வேணும் அப்படின்னு கேட்கிறாங்க. இந்த மாதிரி நாங்க தேடி வந்த ஆதாரமா எந்த ஒரு மூலிகையுமே இங்க இல்ல, எங்களுக்கு அந்த மூலிகை வேணும் அப்படின்னு சொல்லும் போது அப்ப வந்து பிரம்மா உருவாக்குறாரு இந்த மலையை. பிரம்மா உருவாக்கப்பட்டதுனால இந்த மலைக்கு கஞ்சன் மலை அப்படின்னு பெயர். ஏன்னா பிரம்மாவுடைய ஒரு பெயர் கஞ்சன். அதே மாதிரி அந்த கஞ்சன்கிற சொல்லுக்கு தங்கம், தாமரை, இரும்பு இதை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லும் இருக்கு. பிரம்மாவால உருவாக்கப்பட்டதுனால இந்த மலைக்கு கஞ்சன் மலையனும்,
அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா சிதம்பரத்துல போட்டிருக்க கூட பொற்கூரையானது இங்க உள்ள சித்தர்களால கொடுக்கப்பட்ட தங்கத்தினால போட்டது அப்படின்னு சொல்லி ஒரு கல்வெட்டு இருக்கு. அப்ப என்னன்னா இங்க தங்கம் விளைந்த பூமியா கருதப்படுது. அதனாலயே இதுக்கு கஞ்சன் மலையனும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க கனிம வளம் இரும்பு தாதுகள் வந்து அதிகமா இருக்கும். அதனால இந்த மலைக்கு கஞ்சன் மலையனும். தூரத்துல இருந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இந்த மலை வந்து ஒரு தாமரை வடிவில் தெரியும். அதனாலே இந்த மலைக்கு கஞ்சன் மலையனும். இந்த மாதிரி இத்தனை அம்சங்களை கொண்டதுனால இதுக்கு கஞ்சன் மலைன்னு பெயர் வந்திருக்கு. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இந்த மலை வந்து எல்லாமே வந்து ஒரு மூலிகை வனம், சித்தர்களுக்காக உருவாக்கப்பட்டது. இப்போ ஒரு செடி இருக்கு அப்படின்னா நம்ம அதை சாதாரணமா அதனுடைய பயன் தெரியல அப்படின்னா நம்ம கடந்து போயிடுவோம். இதே சித்த மருத்துவம் தெரிஞ்சவங்க என்னன்னா அந்த செடியினுடைய மருத்துவ குணங்களை தெரிஞ்சவங்களுக்கு தான் அந்த செடியினுடைய ஒரு அருமை தெரியும். அப்படிதான் நமக்கு இன்னைக்கு அந்த சித்த மருத்துவத்தை பத்தி தெரியாதனால நம்ம அதை ஒரு மலை இது ஏதோ மூலிகை வனம் செடிங்கிறாங்க அப்படின்னு நம்ம கடந்து போயிடுறோம். ஆனா அதனுடைய ஒவ்வொரு பயனும் தெரிஞ்சவங்க இங்க நிறைய பேர் வராங்க. இப்ப கேரளால இருந்து எல்லாம் நிறைய பேர் வராங்க. வந்து பாத்தீங்கன்னா அந்த மலையில உள்ள ஒரு மூலிகையை தேடி எடுத்துட்டு போறாங்க. அது எதுக்கு பயன்படுது நமக்கு தெரியல, ஆனா அவங்களுக்கு தெரியுது. அதை தான் வந்து சித்தர்கள் ஆராய்ச்சிக்காக பயன்படுத்தின மருத்துவம் தான் இந்த மலையில நிறைய இருக்கு. மருத்துவ குணங்கள் நிறைஞ்சதுனால இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மலையில வந்து சாயங்காலம் நம்ம வந்து கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டு நம்ம இந்த மலையை சுத்தி வரும்போது அந்த மூலிகை காற்று நம்ம உடம்புல படும்போது உடம்புக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். இது இந்த மலையினுடைய சிறப்பு. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா உள்ள இருக்கக்கூடியவர் காலாங்கிநாதர். உள்ள இருக்கக்கூடியவர் கஞ்சமலை காலாங்கிநாதர்னு சொல்லுவோம். இவர் திருமூலருடைய சீடரா வரார். அதே மாதிரி திருமந்திரத்துல பாடல் பெற்ற ஸ்தலம். திருமந்திரம் பாத்தீங்கன்னா திருமூலர் எழுதுறார். திருமூலர் வந்து வருடம் ஒரு பாடல் எழுதுவார். அவர் 3000 பாடல் எழுதி இருக்கிறார். அப்ப அவர் 3000 ஆண்டுகள் வாழ்ந்ததா சரித்திரம் சொல்லுது. அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த 3000 பாடல்ல முதல் 600 பாடல்லயே வந்து தன்னுடைய சுய சரீரத்தை சொல்லுவார், தான் எப்படி வளரணும் அப்படிங்கிறது. அப்ப வந்து சொல்றார் என்னன்னா தனக்கு கீழே உள்ளவங்க யாரு, தன்னால உருவாக்கப்பட்டவர்கள் யாரு அப்படின்னு சொல்லும் போது அப்ப அவர் சொல்றார், மந்திரம் பெற்ற வழிமுறை மாலாங்கன் இந்திரன் சோமன் பிரம்மன் ருத்ரன் கந்தரு காலாங்கி கஞ்சமலையானோடு இந்த எழுவரும் என் வழியாமே. அப்படின்னா என்னன்னா என்னுடைய வழியில மந்திரம் பெற்றவர்கள் பயின்றவர்கள் யார் யாருன்னு சொல்லி அவங்க மாணார்களை சொல்றார். திருமூலர் சொல்றார், இந்திரன் சோமன் பிரம்மன் ருத்ரன் கந்தரு காலாங்கி கஞ்சமலையானோடு. காலாங்கி கஞ்சமலையான்னு இவரை தான் குறிப்பிடுறாரு. அப்ப அவருடைய சீடரா இவரு இங்க வர்றார். இதுல என்ன அம்சம் பாத்தீங்கன்னா திருமூலரும் இவரும் மட்டும்தான் இங்க ரொம்ப நாள் இருப்பாங்க. மற்ற சித்தர்கள் அவங்களுக்கு தேவையான மூலிகை கிடைச்சோன்னு போயிடுவாங்க. இவங்க மட்டும்தான் வந்து என்னன்னா மனிதன் இறந்ததுக்கு அப்புறம் இந்த உடலுக்கு மட்டும்தான் அழிவு, ஆன்மாக்கு அழிவு கிடையாது. அடுத்த உடலை தேடி போகுது. அப்போ ஒரே ஆன்மா வந்து ஒரு உடம்புல நீண்ட நாள் வாழணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஆராய்ச்சி. இப்போ ஒரு ஆன்மாவுக்கு ஒரு உடம்பு. இன்னைக்கு வந்து நம்ம சித்தர்கள்லாம் நிறைய பார்த்திருப்போம். பாத்தீங்கன்னா பலாயிரம் ஆண்டுகள் அவங்க வாழ்ந்திருப்பாங்க. காரணம் என்னன்னா அவங்க அந்த மூலிகையை சாப்பிட்டு உடம்ப கட்டுக்கோப்பா வச்சு அவங்க அந்த உடம்பு பேணி காக்கிறதுல தான் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அதை தான் நம்ம இன்னைக்கு ஆலயமா ஊனுடம்பு ஆலயம். இப்ப நம்ம அதை தான் சித்த மருத்துவம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா. அதுதான் ஒரு 16 வயது கீழே உள்ள ஒரு பாலகனா வந்துடுறாரு. அப்ப என்னன்னா அவரு சிறு பிள்ளையா இருக்கிறதுனால அந்த மனோபக்குவம் தான் இருக்கும். அப்ப என்ன பண்றாருன்னா இந்த மலையிலேயே வாழ்ந்துகிட்டு இங்கேயே சுத்திட்டு இருந்து அவருக்கு என்னன்னா இங்க கிடைக்கக்கூடியதை வந்து உண்டு வாழ்றாரு. அப்படிதான் அவருடைய வாழ்க்கை நகர்ந்து கொண்டு இருக்குது. அப்ப பாத்தீங்கன்னா டெய்லி மாடு மேய்க்கிறவங்க எல்லாம் இங்க வருவாங்க. அப்ப அந்த மாடு மேய்க்கும் போது என்ன பண்ணுவாருன்னா அந்த மாட்டினுடைய மடியில வாய் வச்சு பாலை குடிச்சிருவாரு. ஏன்னா அவருக்கு இங்க அதுதான் சாப்பாடு. அப்படி ஒரு நாள் குடிக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த மாட்டுக்கார் ஒளிஞ்சிருந்து பார்ப்பாங்க, என்னடா இந்த மாட்டுல டெய்லி பால் குறையுது அப்படின்னு பார்க்கும்போது ஏதோ ஒரு சின்ன பையன் வாய் வச்சு குடிக்கிறான்னு இவரை அடிச்சிருவாங்க. அந்த அடியை வாங்கிட்டு தான் மலை மேல இருக்கவர் அப்பதான் கீழே வந்து இங்க அமர்றாரு. அது வரலும் மேல வாழ்ந்தவர் அதுக்கப்புறம் அந்த அடியினுடைய வலியை தாங்காம கீழே வந்து அமர்றாரு. இன்னமும் அந்த முதுகுல வந்து அடி வாங்கின தழும்பு இருக்கும். அப்ப என்ன ஆகுதுன்னா இவர் வந்ததுக்கு அப்புறம் மேல இருக்கக்கூடிய முருகன் மேல பார்த்திருப்பீங்க, ஞான சத்குரு பாலசுப்ரமணியர்னு. நம்ம கஞ்சமலை சித்தருக்கு அறிவுக்கண் ஞானக்கண்ணை திறந்தவர் முருகன் தான். ஏன்னா இப்ப மேல இருக்கக்கூடிய கந்தாசிரம முருகன் ஐயோ இங்க இருக்கிற ஞான சத்குரு பாலமுருகன். அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா அவருமே வந்து இதுல என்ன ஒரு ஸ்பெஷல்னா ஒரு குழந்தைக்கு குழந்தை சொன்னாதான் இது எடுபடும். நம்ம வந்து பெரியவங்க சொன்னோம்னா அது தெரியாது. ஏன்னா குழந்தைக்கு அந்த குழந்தையினுடைய பாஷை தான் தெரியும். அது போல மேல இருக்கக்கூடியவரும் வள்ளி தெய்வான கிடையாது, பாலமுருகன். அவரும் குழந்தையா வந்ததா இவர் சொல்றாரு. அவரு சொன்னதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவருடைய பேச்சை கேட்டு இங்க பல ஆண்டு காலம் சிவபெருமான் நினைச்சு தவறுகிறார். சுவாமி இதே அமாவாசை அன்னைக்கு தரிசனம் தர்றாரு. என்ன வர வேணும்னு கேட்கிறாரு. நான் பழையபடி எந்த ஆசாபாசங்களுக்கும் போகாம சிவமே நித்தம்னு நான் உங்களையே நினைச்சிருக்கணும், அதுவே போதுங்க போது
இதே அமாவாசை அன்னைக்கு என்ன தரிசனம் பண்ணா என்ன பலன் கிடைக்குமோ அதே பலன் உன்னை தரிசனம் பண்ணாலும் கிடைக்கும்னு சுவாமி தனக்கு நிகரான வரத்தை கொடுக்கிறார். அதனாலதான் சித்தருக்கு பின்னாடி ஈஸ்வரர்னு சேர்த்து சித்தேஸ்வர சுவாமின்னு நம்ம சொல்றதுக்கு காரணம். அப்ப என்னன்னா சிவபெருமானுக்கு நிகரான வரத்தை வாங்கினதுனால சுவாமியே இங்க சித்தர் ரூபத்துல இருக்கிறாரு. அதனால சிவபெருமானுக்கு என்னென்ன பூஜை பண்றோமோ அதே போல ஆகம முறைப்படி நம்ம இந்த சித்தருக்கும் அதே வழிபாடு இன்னமும் நடக்குது. சிவன் பெருமானுக்குரிய எல்லா வழிபாடும் இவருக்கு நடக்குது. ஏன்னா இவர் அதனாலதான் சித்தருக்கு பின்னாடி ஈஸ்வரர்னு சேர்த்து சித்தேஸ்வர சுவாமி அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு காரணம் ஐயா. அதே மாதிரி என்னன்னு பாத்தீங்கன்னா அப்ப சிவபெருமானே சித்தர் ரூபத்துல இருக்கிறாருன்னா குழந்தையினுடைய உருவம். ஏன்னா இங்க சித்தர் வந்து குழந்தை, இப்ப இங்க ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னா இங்க வாகன்னா வரும், வரான்னு மிரட்டினோம்னா என்ன ஆகும், நம்மள விட்டு பயந்து விலகும். அது போக உண்மையான பக்தியோட மனமுருகி நம்ம எதை கேட்டாலுமே அதை கொடுக்கக்கூடியவர் இங்க உள்ள சித்தர் பெருமான். அதே மலையில மழை பெய்ந்து அந்த தண்ணி எல்லாம் பூமிக்கு அடியில இறங்கி எல்லா மரத்தினுடைய ஆணி வேர்ல பட்டுதான் சொன வழியும் இங்க தீர்த்த வருது. அப்ப அந்தந்த மரத்தினுடைய மருத்துவ குணங்கள் அந்த வேர்ல பட்டு வரும்போது தண்ணியில கலந்துருக்கும். அப்ப அந்த தண்ணியை குளிச்சாலோ இல்ல குடிச்சாலோ நமக்கு தெரியாம சில வியாதிகள் அந்த மருத்துவ குணத்தால நிவர்த்தி ஆகும் அப்படின்னா கண்டிப்பா அது ஆயிருங்க ஐயா. அதே மாதிரி பின்னாடி உள்ள தீர்த்தம் அது வந்து காந்த தீர்த்தம்னு சொல்லுவோம். ஏன்னா அது சுவாமிக்கு மட்டும் நம்ம உபயோகப்படுத்துறதுனால அதுல பக்தர்களை இப்ப அனுமதிக்கிறது இல்லை. என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த தீர்த்தத்துல உப்பு மிளகு வெள்ளம் நேர்த்தி கடன்னு நம்ம சொல்லுவோம். இந்த உப்பு மிளகு வெள்ளம் எப்படி கரையுதோ அது போல எங்களுடைய நோய் நொடி கஷ்டங்கள் கரையணும்னு நம்ம வேண்டிக்கிட்டு அந்த தீர்த்தத்துல போட்டோம்னா அப்ப அந்த தீர்த்தத்தை உப்பு மிளகு வெள்ளம் அதுல கரைஞ்சிரும். அப்ப அந்த தீர்த்தத்தை எடுத்து சுவாமிக்கு நம்ம அபிஷேகம் பண்ணும்போது நம்மளுடைய பிரார்த்தனை இறைவன்ட்ட நேரடியா சேர்றதா ஐதீகம். அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா சித்திரை மாசம் தான் இங்க திருவிழா கொண்டாடுவோங்க ஐயா. சித்திரை மாதம் பாத்தீங்கன்னா 3வது செவ்வாய்க்கிழமை, முதல் செவ்வாய்க்கிழமை அப்படிங்கும் போது ஊர்த்தண்டல் அப்படிம்பாங்க. ஊர்த்தண்டல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க உள்ள 18 பட்டி கிராமமும் இந்த மலையை சுத்தி உள்ள எல்லா கிராமத்துக்கும் போவாங்க. இங்க என்ன ஒரு விசேஷம்னு பாத்தீங்கன்னா இந்த கிராமத்துல உள்ளவங்க எல்லாருமே வந்து எது விவசாயம் பண்ணாலும் அந்த விவசாயத்துல முதல் படி சித்தருக்குன்னு சொல்லி எடுத்து வைக்கிறது வழக்கம். இன்னைக்குமே பாத்தீங்கன்னா அது கம்பு களி இது எல்லாமே வந்து சித்தருக்கு படிக்கிறது. எந்த விளைச்சல் வந்தாலுமே அதுல ஒரு படி. அப்ப என்ன ஆகும்னா இந்த திருவிழா டைம்ல இவங்க சாக்கு எடுத்துட்டு போறதுக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்காங்க. சித்தரை அடிச்சாங்க இல்லையா, அந்த ஃபேமிலி இன்னமும் இருக்காங்க. அவங்க வம்சம் தான் வருஷம் அந்த திருவிழாவை எடுத்து நடத்துவாங்க. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா இவங்க சாக்கு எடுத்துட்டு போகும்போது நாங்க திருவிழா நடத்துறோம் நீங்க எல்லாரும் வந்துருங்கன்னு சொல்லுறப்ப அப்ப அவங்க சாமிக்குன்னு எடுத்து வச்ச அந்த தானியத்தை வந்து அந்த சாக்குல போட்டு கொடுத்து விடுவாங்க. அப்ப என்ன ஆகுன்னா ஒரு வாரம் ஃபுல்லா இதை கலெக்ட் பண்ணிடுவாங்க. அடுத்து 2வது வாரம் 2வது செவ்வாய்க்கிழமை மேல மலையில இவர் வாழ்ந்தாரு இல்லையா, அங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னமும் கோயில் இருக்கு. அந்த கோயில்ல முதல்ல அங்க போய் அபிஷேக பூஜை பண்ணி அந்த 2வது செவ்வாய்க்கிழமை அங்க பண்டிகை பண்ணிட்டு 3வது வாரம் இங்க ஞாயிற்றுக்கிழமை விநாயகர் வழிபாடுல இருந்து 5 நாட்கள் வந்து திருவிழா வந்து வெகு விமர்சையா நடக்கும். இதுல வந்து என்னன்னா செவ்வாய்க்கிழமை 3வது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இங்க களிகிண்டி தருவாங்க. அந்த களிக்கின்றது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி இங்க உள்ள சுவாமிக்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்து சந்தனம் கடையில வாங்க மாட்டோம், இங்க அரைச்சுதான் சாத்துவோம். சந்தனத்தை டெய்லியுமே சந்தன கட்டையினால அரைச்சு சுவாமிக்கு சாத்துவோம். இந்த குழந்தை இல்லாதவங்க நோய் நொடி உள்ளவங்க வந்து வேண்டிக்கிட்டு அந்த சந்தனத்தை வாங்கி சாப்பிட்டா இவர் சித்தரே வந்து குழந்தையா பிறப்பாருங்கிறது ஒரு ஐதீகம். ரொம்ப நல்லது. மடை திறந்த வெள்ளம் போல தன்னுடைய கனி குரலால நல்ல உச்சரிப்பால அன்னை தமிழால இந்த சித்தர் கோயில் அமாவாசை கோயிலுடைய பெருமைகளையும் சிறப்புகளையும் உருவான வரலாற்றையும் மிக அற்புதமாக நமக்கு சொன்ன தலைமை குருக்கள் சோமஸ்த அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். பாருங்க கஞ்சமலை, ஒரு சூரிய கஞ்சல் மலை பிரம்மன் உருவாக்கிய மலை, இதுதான் கஞ்சமலை. இந்த கஞ்சமலை வந்து இந்த சித்தருக்காகவே பிரம்மன் உருவாக்கியது. பாருங்க இந்த கோயில், ஏராளமான இந்த சுற்றுவட்டார மக்கள் எதுக்காக இந்த கோயிலுக்கு வரணும், சித்தர் எப்படி உருவானாரு, இந்த இடத்துக்கு என்ன சிறப்பு, தீர்த்தத்துக்கு என்ன சிறப்பு, எல்லாத்தையுமே இந்த வீடியோவை நீங்க பாத்தீங்கன்னாலே கோயில் பற்றி அருமையா எனக்கும் தெரியாத நிறைய பேருக்கு தெரியாத தகவல்கள் நல்லா அறிந்த தகவல்களை நல்லா கொஞ்சம் ஒழுங்குபடுத்தி அற்புதமாக சொன்னாரு. ஸோ இந்த சித்தர் கோயில் 2000 ஆண்டுகள் பழமையான இந்த சித்தர் கோயில நீங்க சித்தர்கள்ங்கிறவங்க நமக்காக இறைவன் கிட்ட இறைஞ்சுவாங்க, கெஞ்சியாவது நமக்காக ப்ரே பண்ணுவாங்க. இன்னைக்கு சித்தரே சிவனா இருக்காரு. அவர் சிவன் தரிசனம் பெற்றதுனால சிவனை தரிசித்த பெருமை இந்த காலங்கி சித்தேஸ்வரன் தரிசனம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது எங்கும் இல்லாத தனி சிறப்பு. ஸோ ஆன்மீக அன்பர்கள் வரைக்கும் இந்த கோயிலுக்கு வராதவங்க அவசியம் சித்தேஸ்வரர் தரிசிங்க. ஏற்கனவே தரிசிவங்க அடிக்கடி வாங்க, தரிசிச்சுட்டு போங்க. ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி. நன்றி, உங்களை சந்திச்சு ரொம்ப மகிழ்ச்சி. காலங்கிநாத சித்தர் தான் இங்க வந்து சித்தேஸ்வர சுவாமியை அருள் புரிகிறாரு. காரணம் அவர் சிவன் தரிசனம் தந்தனால இவரை தரிசிக்கிற எல்லாருக்குமே சிவன்
உடைய தரிசித்த பலன் கிடைக்குங்கனால இவர் அதனால ஈஸ்வர பட்டம் பெற்ற ஒரே சித்தர் காலங்கி சித்தர் தான். அவருக்கு தான் ஈஸ்வர பட்டம் வந்து கிடைச்சது. காலங்கி சித்தர் தான் சித்தேஸ்வர சுவாமிகளா ஆனாரு. இப்ப இளம்பிள்ளை அப்படிங்கிறவர் இல்லைங்களா, இளம்பிள்ளை பக்கத்துலதான் இந்த சித்தர் கோயில் இருக்கு. இளம்பிள்ளைக்கு ஏன் இளம்பிள்ளைங்கிற பெயர் ஏற்பட்டது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். இந்த காலங்கிநாத சித்தர் தான் ஈஸ்வரம் பெற்ற ஒரே சித்தர். அவர் திருமூலரோட சீடர். திருமூலர் வந்து அவரும் ஒரு சித்தர். மூலிகைகளை தேடி இந்த உலகம் பூரா சுத்துறவர். அவரும் ஒரு சித்தர். திருமூலரும் ஒரு சித்தர். அவரோட சீடர் தான் நம்ம காலங்கிநாதர் சித்தேஸ்வர சுவாமிகளா இங்க இருக்கிறவரு. அவர் திருமூலர் வந்து ஒரு தடவை இவரை வந்து இங்க வந்து வணங்கி 2 பேரும் சேர்ந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மூலிகை வேர்கள் சம்பந்தப்பட்ட இந்த பகுதியில கஞ்சமலை பகுதியில் விளையக்கூடிய மூலிகை வேர்கள் கொண்டு சம்பந்தப்பட்ட ஒரு உணவை உண்ணும் போது அவர்களுடைய இருவருடைய நரை திரை மூப்பு எல்லாம் விலகி இளம் பிள்ளைகளாக மாறுறாங்க 2 பேரும். திருமூலரும் காலங்கிநாதரும் நரை திரை மூப்பு நீங்கி இந்த பகுதி மூலிகை வேர் சாப்பிட இளம் பிள்ளைகளாக மாறினதுனால இந்த ஊருக்கு இளம்பிள்ளை என்ற பெயர் வந்ததாக சொல்லப்படுகிறது. எந்த கோயிலுக்கு போனாலும் இந்த மாதிரி கரும்புச்சாறு குடிக்க தவறாதீங்க. பாருங்க, கரும்புச்சாறு வந்து அவ்வளோ உடம்புக்கு நல்லது. அதுல கிட்டத்தட்ட பெண்களுக்கு குறிப்பா கர்ப்பப்பை சம்பந்தப்பட்டதுக்கு நல்லது. நிறைய வயிற்றுல ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்தும், நல்லா மலச்சிக்கலை நீக்கும், கழிவுகளை வெளியேற்றும். அவ்வளோ கரும்புச்சாறு அவ்வளோ உடம்புக்கு நன்மை பயக்கக்கூடியது. போய் நம்ம மில்க் ஷேக்கு அது இதுன்னு மால்ல போய் குடிக்கிறத விட இந்த மாதிரி கரும்புச்சாறு சிறு விவசாயிகள் அவங்க பாருங்க கரும்புச்சாறு குடிச்சா நல்லது. டெய்லி 10 டீ குடிக்கிறவங்க ஒரு 2 டீயை கட் பண்ணிட்டு ஒரு கரும்புச்சாறு குடிச்சாங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும். சித்தர் கோயில்ல ஃபேமஸ் இந்த கரும்புச்சாறு. இந்த பக்கம் வரவங்க அவசியம் அதை குடிங்க. சித்தர் கோயில்ல வந்து நல்லா மூலிகை கிணத்துல நல்லா ஆனந்தமா மணிக்கணக்கில் குளியல் போட்டுட்டு சித்தேஸ்வர சுவாமி, காளியம்மன், பாலமுருகன் எல்லாம் தரிசிச்ச உடனே நல்லா பசிக்கு எல்லாருக்குமே. அந்த பசிக்கு வந்து இங்க நிறைய பணியார கடைகள் இருக்கு. எல்லா கடையிலுமே டேஸ்ட் நல்லா இருக்கும். நிறைய பணியார கடை. பணியாரங்கிறது ஒரு கிராமத்து உணவு. புளி சட்டியில அரிசி உளுந்துலாம் வச்சு செய்யக்கூடிய கிராமத்து உணவு. இங்கெல்லாம் நெசவாளருக்கு ஏழை மக்கள் இருக்கிறதுனால கம்மி விலையில இந்த பணியாரம் வந்து அவங்களுக்கு பசிக்கு நல்லா இருக்கும் கிராமத்து மக்களுக்கு. இந்த கடை பேர் என்ன? பாரு, கமலா அவங்க அம்மாவோட கடை. அவங்க பாரு பணியாரம் சுட்டுட்டு இருக்கிறாங்க. அதை பணியாரம் சுத்த காரம் இனிப்பு 2 வகை பணியாரமும் சட்னி சாம்பாரோட கிடைக்கும். ஸோ சித்திர கோயிலுக்கு வரவங்க இந்த பணியாரம் சாப்பிட்றது ஒரு தனி விசேஷம். ருசிச்சு நல்லா சாப்பிடலாம். நல்லா அந்த பசிக்கு அருமையாக இருக்கும். அதனால பணியாரம் சேலம் டவுனு மற்ற எல்லாத்த கூட இந்த சித்திர கோயில் பணியார கடைகளுக்கு தனி சுவை உண்டு. அது வந்து சுவைச்சாதான் தெரியும். இவங்க காப்பியை கூட அதுல வச்சு சூட பண்ணிக்கிறாங்க அந்த புளி சட்டியில. நாமளும் கோயில் தரிசனம் பண்ணதுனால பணியாரம் சாப்பிட்டு பார்சல் வாங்க போறேன். பணியாரம் பாருங்க, சூடா இருக்கு. அது கிராமத்து சாம்பார், செம்ம டேஸ்ட். அண்ணன் பாருங்க ஓனர், அவரே கவனிக்கிறாங்க அன்போட. டவுன்ல எல்லாம் போனா இப்படி எல்லாம் டிப்ஸ் எதிர்பார்த்து செய்வாங்க. இவங்க வந்து வந்தவங்க நல்லா பசி சாப்பிட்டு நல்லா சந்தோஷமா போகணுங்கிற எண்ணத்துல செயல்படுறவங்க. சித்தர் கோயில் பணியாரத்தை நல்லா ரசிச்சு சாப்பிடுங்க. சித்தர் கோயிலோடு வரலாற்றுல இணைஞ்சது இந்த பணியாரம். அருள்மிகு சித்தேஸ்வர சுவாமி, அதாவது சித்தர் கோயில்னு சொல்லக்கூடிய அருள்மிகு அமாவாசை கோயில் சொல்லக்கூடிய சித்தேஸ்வர சுவாமி கோயிலுடைய ஒரு வீடியோ முழுக்க நல்ல தகவல்களோட, அரிய தகவல்களோட, குருக்களுடைய பேட்டியோட அருமையா பார்த்துருப்பீங்க. இந்த சித்தர் கோயில் வந்து இன்னைக்கு மகாலய அமாவாசை நாள்ல இந்த சித்தர் கோயில் வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு அந்த அருள்மிகு சித்தேஸ்வர சுவாமியும் அந்த பாலமுருகனுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட்லாம் பண்ணி ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து என்னுடைய வீடியோக்களை பார்த்து எனக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம். ஈசன் எழில் விழியன். இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு தடவை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுடைய அடுத்தடுத்த வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும்.